அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு கடந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 25 கல்லூரிகள் பற்றி போட்டிருந்தோம். அதில் நம்ம யூஸ் பண்ண அனலிட்டிக்ஸ் மெத்தடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்டு வச்சு போட்டிருந்தோம். பட் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு வச்சு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கடந்த வருடம் முதல் ரவுண்டில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டுங்கிறது இந்த ரவுண்ட் ஒன்னில் சொல்லியிருந்தேன். இந்த டைம் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு வச்சு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டில் வச்சு பார்க்குறப்ப நம்பர் 1 கல்லூரியாக எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ரி காரைக்குடி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜோட கோடுங்கிறது 5012. இந்த கல்லூரியானது கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா அகடமிக் கவுன்சிலிங்க்கு 31 சீட் மொத்த சீட்டு 31 எண்ணிக்கை. இதில் ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்கில் 28 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 27 சீட்டு ஃபில் ஆச்சு. அதாவது 96.4% இடங்கள் நிரம்பிச்சு. கடந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டான நம்பர் 1 கல்லூரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ரி காரைக்குடியாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்து 2வது இடத்துல இருக்க கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்னை MIT கேம்பஸ் தான் பார்த்திங்கன்னா 2வது இடத்த பிடிக்குது. இந்த கல்லூரியில் மொத்தம் 12 கோர்சஸ் நடத்துகிறாங்க. இல்லை ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 640 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 602 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 94.1% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. 3வது இடத்த எந்த கல்லூரி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரியோட கோடு 1 CEG கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டிங்க. மொத்தம் 18 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்கில் 954 சீட் ஒதுக்குறாங்க. இல்லை பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 896 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சதவீத சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 93.9% சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 4வது இடத்துல எந்த கல்லூரி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1315 SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு. மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 514 சீட்டு ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 479 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.2% இடங்கள் நிரம்பி இருக்குது. இந்த கல்லூரியானது 4வது இடத்த பிடிக்குதுங்க. அடுத்து 5வது இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 14 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 538 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 499 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 92.8% இடங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியானது 5வது இடத்த பிடிக்குதுங்க. அடுத்து 6வது இடம் 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. 14 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங் 1062 சீட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 945 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் இதில் 89% சீட்டுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2377 அடுத்த கல்லூரி PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். மொத்தம் 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 350 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 350 சீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நம்மளுக்கு எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 305 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை மொத்தம் எத்தனை சதவீத சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 87% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இடத்துல என்ன கல்லூரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த கோர்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங் 760 சீட் ஒதுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 660 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 86.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா 2006 PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 25 வகையான கோர்சஸ் இருக்குது. ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்கில் 979 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 783 சீட் ஃபுல்லாக இருக்குது. டோட்டலாக 80% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த கல்லூரியானது
கல்லூரியோட கோடு 3, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஒரே ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. 35 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 27 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. 77% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் 652 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் 469 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இதில் எவ்வளோ சதவீத சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 71.9, அதாவது 72% சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், GCT கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் 639 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 453 இடங்கள் நிரம்பியிருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70.9% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த கல்லூரியானது 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 14 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 916 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 637 சீட் நிரம்பி இருக்குது. ஸோ டோட்டலாக 69.5% இடங்கள்ங்கிறது நிரம்புதுங்க. அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். மொத்தம் 12 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. இந்த 12 வகையான கோர்சஸ்க்கு சேர்த்து 1064 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 736 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா 69.2% சீட்ஸ் ஆகும். அடுத்த இடத்துல என்ன கல்லூரி வருதுன்னு பார்த்திங்கன்னா 1432 ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். இந்த கல்லூரியில் மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 868 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 588 சீட் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சதவீத இடங்கள்னு பார்த்திங்கன்னா 67.7% இடங்கள் வந்து நிரம்பி இருக்குங்க. அடுத்து 1450 லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மொத்தம் 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இதில் வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 188 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 123 சீட் நிரம்பி இருக்குது. அதாவது 65.4% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்த இடத்துல எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்திங்கன்னா 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம். மொத்தம் 19 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 1351 சீட்டு. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 880 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. டோட்டல் ஃபஸ்ட் ரவுண்டில் இது ஃபில்லான பர்சன்டேஜோட சதவீதங்கிறது 65.1% இடங்கள் ஆகும். அடுத்த கல்லூரி 2764 KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். மொத்தம் 12 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. இல்லை 670 சீட் டோட்டலாக கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 414 இடங்கள் நிரம்பி இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 61.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரியானது 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். மொத்தம் 9 கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை மொத்தம் கவுன்சிலிங்க்கு 520 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 321 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 61.7% இடங்கள் ஆகும். அடுத்த கல்லூரியானது 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ், கும்மினிப்பூண்டி, திருவள்ளூர் மாவட்டம். மொத்தம் 11 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. இந்த 11 கோர்ஸுக்கும் சேர்த்து 459 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 276 இடங்கள் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 60.1% இடங்கள் ஆகும். அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 10 வகையான கோர்சஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு 741 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 428 சீட் ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து எத்தனை சதவீதம் நிரம்பியிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57.8% இடங்கள் நிரம்பியிருக்குங்க. அடுத்து 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். மொத்தம் 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்த கவுன்சிலிங்க்கு 563 சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 320 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 56.8% சீட்ஸ் ஆகும். அடுத்த கல்லூரியானது 2702 பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். மொத்தம் 12 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 1016 சீட் வச்சுருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 567 சீட் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 55.8% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்த கல்லூரியானது 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். மொத்தம் 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த 5 கோர்ஸுக்கு சேர்த்து மொத்தம் 375 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 207 சீட்டு, அதாவது 55% சீட்ஸுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 25வது இடத்துல
சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ், அதாவது ஏசி டெக் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 476 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 257 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54% சீட்ஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டில் அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.